ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் 150 ஹெக்டர் பரப்பளவில் 13 லட்சம் விதைப்பந்துகள் தூவும் பணி நடைபெற்றது. ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட 150 ஹெக்டர் பரப்பளவில் கல்லூரி மாணவர்களை கொண்டு 13 லட்சம் விதைப்பந்துகள் தூவப்பட்டது. ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பொள்ளாச்சி சரக்கத்தில் தம்மம்பதி பகுதியில் 120 ஹெக்டர் பரப்பளவிலும் சர்க்கார்பதி பகுதியில் 30 ஹெக்டர் பரப்பளவிலும் கருவேலமரம் மற்றும் உண்ணி செடிகள் சமீபத்தில் அகற்றப்பட்டன. பின்னர் இப்பகுதிகளில் புதிதாக மரங்களை வளர்க்க விதைப்பந்துகள் தூவ வனத்துறையினர் முடிவு செய்தனர். அதன்படி பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள NCC மாணவர்கள் சுமார் 300 பேர் நேற்று வனப்பகுதிகளில் விதைப்பந்துகளை தூவினர். ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குனர் ராமசுப்பிரமணியம் தலைமையில் விமானப்படை மற்றும் தேசிய மாணவர் படையின் அதிகாரிகள் தலைமையிலும் இந்த பணி நடைபெற்றது. மேலும் பொள்ளாச்சி வனச்சரகர் புகழேந்தி, டாப்ஸ்லிப் வனச்சரகர் சுந்தரவடிவேல் மற்றும் 60க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இப்பணியில் ஈடுபட்டனர். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்ஸாக NCC டிபார்ட்மெண்ட் ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறோம். அதோட ஒரு ப்ராஜெக்ட் தான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறது. அஃபாரஸ்டேஷன் ட்ரைவ் பண்ணணுன்னு பிளான் பண்ணி தென் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் என்னென்ன பண்ணலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி NGOs G18 ஒரு NGO எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஃபாலோட் பை மெட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் எப்படி நம்ம இதை பண்ணலான்னு சொல்லி சர்க்கிட்ட வி டுக் சம் அட்வைஸ். தென் ஹி வாஸ் கைடிங் அஸ். அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நாங்கள் அப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம் சீமக்கருவல மரம் அகட்டி அண்ட் வி வாண்ட் டு டூ நேட்டிவ் ப்ரீட் ஆல்சோன்னு. ஸோ ஏர்ஃபோர்ஸ் ஆல்சோ வாஸ் ரெடி டு ஹெலிகாப்டர் ட்ராப்லாம் கூட ரெடியாக இருந்தாங்க. பட் நாங்கள் வந்து ஃபீல்டில் ரெக்கி பண்ணப்போ மேனுவல் ட்ராப் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டுட்டு அது எப்படி ஜெர்மினேஷன் ஆகி அந்த சக்ஸஸ் ரேட்டை பார்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி மேனுவலில் வந்திருக்கோம்.